வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு 5 வகையான குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த குழம்பு வந்து சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். செய்கிறது ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். வாங்க இந்த 5 வகையான குழம்பு ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாகும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, நட்சத்திர சோம்பு எல்லாமே சேர்த்துக்கலாம். கரம் மசாலா எல்லாத்துலேயும் ஒன்று சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 5-6 மிளகு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் எல்லாமே பொரிய ஆரம்பிக்குது. ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். 3 துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். சின்ன சைஸாக வெங்காயம் வந்து ஒரு 10 சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாயை உடச்சிட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 2 தக்காளி கட் பண்ணதை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. கேஸ் அமர்த்திட்டு ஆற விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள் வதக்கி நல்லா நைஸாக அரைச்சாச்சு. தனியாக இருக்கட்டும். ஒரு அதே பேன் எடுத்துருக்கேன் நான். இதில் நல்லா தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினதை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் கோல்டன் கலரில் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சாதாரண மிளகாத்தூள்னால் நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு மீல் மேக்கர் வந்து எடுத்திருக்கேன். சுடுதண்ணியில் வந்து நல்லா ஊற போட்டுட்டு புளிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து சின்னதாக எடுத்திருக்கேன். பெருசாக இருந்தால் நீங்கள் வந்து அதை 2-3 கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து மெஷரிங் கப்பில் ஒரு 2 கப் அளவுக்கு இருக்கும். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் மிக்சியில் இருந்து அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதி வரட்டும். இப்போ அதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். மீன் மேக்கர் வேக வைக்கையிலே உப்பு சேர்த்துருக்கேன். கிரேவிக்கு மட்டும் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிக்கவும் அடுப்பு நல்லா மீடியமான ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ பாருங்கள் நல்லா கிரேவி சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதான். கேஸ் அமர்த்திடலாம். அமர்த்திட்டு மேலாப்பில் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். ஒரு சூப்பரான மீன் மேக்கர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் கடைசியாக இறக்க போயில் நல்லா 1 டீஸ்பூன் போல் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இது வந்து சாதத்துலேயும் போட்டு பரட்டி சாப்பிட்லாம். சப்பாத்திக்கெலாம் இந்த மாதிரி தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் அந்த கிரேவி. ஸோ இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி. பேன் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் வறுத்துக்கலாம். எள்ளு நல்லா படபடன் பொரியிற அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் எள்ளு படபடன் பொரியுது. ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/4 கிலோ அளவுக்கு பாவக்காய் எடுத்திருக்கேன். இந்த சைஸுக்கு கட் பண்ணிக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த நடுவில் உள்ள இந்த விதையெல்லாம் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் பாவக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதக்கணும். இப்போ கேஸ் அமர்த்திட்டு இதை தனியாக வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். எடுத்துக்கலாம். நல்லா ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு இருக்கும். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் லேசாக வதங்கிடுச்சு. 3 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள்,
1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இது நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் மீடியம் சைஸாக 2 தக்காளி மிக்சியில் அடித்ததை சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. வதக்கி வச்சுருந்த பாவக்காயை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த இந்த எள்ளு பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இது வந்து கொஞ்சம் கொதிக்கட்டும், அதுக்கப்புறமா புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. சின்னதாக ஒரு லெமன் சைஸுக்கு, அதாவது லெமன் சைஸு கூட இல்லை, சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். அந்த தண்ணியை அப்படியே சேர்த்துக்கலாம். தண்ணியை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மீடியமான ஃப்ளேமில் நல்லா அப்படியே கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போ பாருங்கள் நல்லா அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் போல் வெல்லம் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். புளிப்பு, காரம், கசப்பு எல்லாம் சேர்ந்த சுவையில் இருக்கும். கசப்பு தெரியாது. ஸோ அருமையான பாவக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி. ஒரு பேன் எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. கரு வடகம் சேர்த்துக்கலாம், அதாவது தாளிப்பு வடகம். இது இல்லைன்னா நீங்கள் நார்மலாக கடுகு, வெந்தயம், சோம்பு சேர்த்துக்கோங்க. 2 வரமிளகா சேர்த்துக்கலாம். இது கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் சின்ன வெங்காயம் நல்லா 1 கப் அளவுக்கு உரித்து வச்சுருக்கிறேன். அப்படியே முழுசாகவே சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 10 பல் பூண்டு கட் பண்ணதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிருச்சு. 1 கப் அளவுக்கு பச்சை மொச்சை சேர்த்துக்கலாம். இது கூடவே 3 கத்திரிக்காயும் 1 உருளைக்கிழங்கும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ குழம்புத்தூள் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது நான் வீட்டில் அரைச்சி வச்சுருக்க பொடி தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், பொடி சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ மீடியம் சைஸாக 2 தக்காளி மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும், நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் புளி தண்ணி சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து குழம்புக்கு தேவையான தண்ணியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதுக்கப்புறமா புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து நான் சூடான தண்ணி தான் சேர்த்துருக்கேன். புளிப்பு டேஸ்ட்டை பார்த்துட்டு புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரை மூடி வச்சுட்டு நல்லா ஒரு 3 விசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், குழம்பு சூப்பராக வந்துருச்சு. இப்போ இதில் தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய், சோம்பு, கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்து அரைச்சி ஊற்றினோம்னா நல்லா சூப்பராக வரும். இப்படியே நீங்கள் வச்சுக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி தேங்காய் அரைச்சி ஊற்றி கொதிக்க விட போகிறேன். இப்போ தேங்காய், சோம்பு, 2 முந்திரி பருப்பு அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மீடியமான ஃப்ளேமில் கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், தேங்காய் அரைச்சி ஊற்றி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்படி ஓரம்லாம் எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் கேஸ் அமர்த்திட்டு பொடியாக நறுக்குனா கொத்தமல்லியில் சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும். அது சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நீங்கள் முத நாள் செஞ்சதை விட அடுத்த நாள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா அட்டகாசமாக இருக்கும். ஸோ இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு 4-5 மிளகு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 5-6 பூண்டு பல் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 4 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம்.
இப்போ பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலை இந்த அளவுக்கு வதங்கினா போதும். கேஸ் அமர்த்திட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் தாராளமாக சேர்த்துக்கோங்க, கருவேப்பிலை குழம்புக்கு நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானது 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம். 2 வரமிளகா சேர்த்துக்கலாம் வாசனைக்காக. இப்போ இது கூட ஒரு கை சுண்ட வத்தல் சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ளேவராக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். விருப்பம் இருந்தால் நீங்கள் கருவேப்பிலை அரைக்கையில் கூட இதையும் சேர்த்து வறுத்துட்டு அரைச்சிக்கலாம். அதுவும் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இதில் ஒரு 10 பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 20 சின்ன வெங்காயம் அப்படியே முழுசாக சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. வீட்டில் வச்சுருக்க குழம்புத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். இது கூடவே காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். குழம்புத்தூள்லே காரம் இருக்கும். பத்தலைனா இந்த குழம்பு நல்ல காரசாரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் எக்ஸ்ட்ரா மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ மீடியம் சைஸாக 2 தக்காளி மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த கருவேப்பிலை பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸியை அலசிட்டு தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போக கொதிக்கட்டும். இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சுட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் புளி தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு சின்ன லெமன் சைஸ்க்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன். டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்துட்டு கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ புளி தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுப்பு நல்லா சிம்மில் விட்டுருங்க. குழம்பு நல்லா வற்றி வரும். இப்போ குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக வந்துருச்சு. எண்ணெயெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வற்ற விடணும். இதுக்கு மேலேயும் வற்ற விடலாம். ஸோ இதோட போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா விட்டுறலாம். இல்லை இன்னும் நல்லா வற்ற விட்றதுனாலும் வற்ற விட்டுக்கலாம். ஆறுச்சுன்னா உங்களுக்கு நல்லா கெட்டியாக வரும். இது நல்லா 1 வாரத்துக்கு மேலேயே வச்சு சாப்பிட்லாம். இந்த குழம்பு சூப்பராக இருக்கும். இட்லிக்கெலாம் கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். நல்ல பசி எடுக்கும், செரிமான சக்தியும் அதிகரிக்கும். சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு இது மாதிரி நீங்கள் குழம்பு ரெகுலராக வச்சு சாப்பிடும்போது நல்லாவே கண்ட்ரோல் ஆகும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி. மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு பார்க்கலாம். இப்போ இதில் நல்லா ஒரு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 20லேருந்து ஒரு 25 சின்ன வெங்காயம் முழுசாக சேர்த்துக்கலாம். ஒரு 3 பல் பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் சின்னதாக ஒரு கேரட்டு, ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு பீன்ஸு எடுத்திருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இது கூட கத்திரிக்காய் சேர்த்தனாலும் நல்லாயிருக்கும். நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. மீடியம் சைஸாக ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணதை சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். அதே போல் நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். சாம்பார் தூள் இல்லை குழம்புத்தூள் எதுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம், பொங்கி ஊற்றாமல் இருக்கிறதுக்காக. இப்போ குக்கரை மூடி வச்சுட்டு நல்லா ஒரு 5 விசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நமக்கு பருப்பு எல்லாமே சூப்பராக வந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு மேஷர் வச்சு எல்லாத்தையுமே நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். சின்ன வெங்காயம்லாம் இந்த மாதிரி முழுசாக போட்டு சாம்பார் வைக்கும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா கெட்டியாகவே இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சாம்பார் எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், உருளைக்கிழங்கு
எல்லாத்தையுமே நல்லா மசிச்சு விட்டாச்சு. இதில் வந்து கத்திரிக்காய் சேர்த்திங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. 1 டீஸ்பூன் போல் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். வாசனைக்காக 2 வெந்தயம் சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 வரமிளகாயை உடச்சிட்டு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கட்டி பெருங்காயம் 2 சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மசிச்சு வச்சுருக்க இந்த பருப்பு இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சாம்பார் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பொடியாக நறுக்குன கொத்தமல்லியில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ஒரு சூப்பரான சாம்பார் ரெடி. இட்லி தோசை ஊத்தப்பத்துக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.